வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குவிசன். இனி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஹெல்த்தியான மட்டன் ஈரல் வறுவல். அனிமிக்காக இருக்கவங்க, ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கவங்களாம் இது வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வளர்கிற பசங்களுக்கு இது வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது செஞ்சு கொடுக்கலாம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்குன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடணும். இப்போ வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சில்லி மிளகாத்தூள். இப்போ இதெல்லாம் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ மசாலாலாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த ஈரலை சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ ஈரல் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஈரல் மேலே லேசாக இந்த மாதிரி இப்படி உரிச்சாலே வந்துடும். மெலிசாக ஒரு தோல் மாதிரி இருக்கும், அதை எடுத்துடணும். அந்த தோல் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாகவே எடுத்துடலாம். இப்போ நான் சுத்தம் பண்ண ஈரலை சேர்த்துக்கிறேன். இது ஒரு சின்ன டிப்பு தான். இந்த ஈரல் செய்யும்போது ரொம்ப நேரம் தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டிங்கன்னா ஈரல் ரொம்பவே ஹார்டாகிடும். அதனால் சின்ன டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதும், ஈரல் நல்லாவே வெந்துடும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு மசாலாவோட. இப்போ நம்ம சின்ன டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். ஈரல் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி நிறைய பச்சை கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா சுருளை பரட்டி விடுங்க. இப்போ மசாலாலாம் இந்த மாதிரி நல்லா சுருளை பரட்டி விடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நல்லா சுருளை பரட்டி விட்டுடலாம். கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஹெல்த்தியான மட்டன் ஈரல் வறுவல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குவிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.